மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருங்குடி மக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் வேளாண்மை துறையின் செயல்பாடுகள் குறித்து இம்மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் திரு எம் தங்கசாமி அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் பெருங்குடி மக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சீங்க. உள்நாட்டு மீன் வளர்ப்பு மற்றும் அலங்கார மீன் வளர்ப்பு செய்து பயனடைந்த தஞ்சாவூர் மாவட்ட மேலாவூர் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் ஜி திருநாவுக்கரசு அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் தானுவாஸ் தாது உப்பு கலவையின் பயன்கள் குறித்து காஞ்சிபுரம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் திருமதி ஏ ரூபாநந்தினி அவர்கள் தரும் தகவல்கள் மற்றும் இன்றைய தாவர பகுதியில் தீவன தட்டைப்பயிறு. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருள்களின் விலை நிலவரம். தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. இன்றைய காலகட்டத்தில் அலங்கார மீன்கள் வீடுகளில் அதிக அளவு வளர்க்கப்படுகின்றது. மேலும் அலங்கார மீன்கள் சந்தைப்படுத்தவும் பெருமளவில் பயன்படுகின்றன. ஆகவே பண்ணையாளர்கள் இம்மீனை அதிக அளவு உற்பத்தி செய்து கூடுதல் வருவாயை ஈட்டுகின்றனர். அந்த வகையில் உள்நாட்டு மீன் வளர்ப்பு மற்றும் அலங்கார மீன் வளர்ப்பு செய்து பயனடைந்த தஞ்சாவூர் மாவட்டம் மேலாவூர் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு ஜி திருநாவுக்கரசு அவர்கள் தரும் செய்தி. அலங்கார மீன்களை வளர்ப்பதிலே ஆர்வமுடைய ஒரு நண்பரை, ஒரு ஆளுமையை இங்கே சந்திக்கப் போகின்றோம். அவருக்கு நாம் உண்ணுகின்ற மீன் வகைகளை உற்பத்தி செய்கின்றதிலே இருக்கின்ற நாட்டம், அதே போல் அதே அளவிற்கு அலங்கார மீன்களை வளர்க்கின்ற அளவிற்கு ஆர்வமுடையவராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த மீன்களை வளர்க்கின்ற ஒரு ஆர்வம் உள்ளவர்களுக்கு அந்த மீன் எங்கே கிடைக்கிறது, எப்படி வருகிறது, எப்படி நாம் அதை வளர்க்கலாம், அப்படி வளர்த்தால் நாம் எப்படி விற்பனை செய்யலாம் என்கின்ற யுக்திகளை எல்லாம் உங்களுக்காக திருநாவுக்கரசு அவர்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றார். அவர்களை சந்திப்போம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம் சார். இப்போதான் குளத்தில் உங்களை சந்தித்தோம். ஆமாம், உணவுக்காக மீன் உற்பத்தி பண்ணுறீங்க. இது அலங்கார பொருள் மீன். இந்த ஆர்வம் எப்படிங்க வந்தது? இதுதாங்க எனக்கு முதல்ல வந்த ஆர்வமே. இந்த மீனை வந்து இந்த தொட்டியில் தாங்க ஃபஸ்ட்டு முதல் இதுதான் எனக்கு வந்து பயிற்சி கூடம்னு கூட சொல்லலாம். அது என்ன மீன் வகைங்க? இந்த அது இருக்குல்ல, இந்த கப்பி வகை மீன்கள். சரிங்க.
இதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து விட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பேர் வாங்கிட்டு வந்து விட்டேன். என்ன பேருங்க? இது கப்பின்னு சொல்லுவாங்க. கப்பீஸ். ஆமாம், கப்பீஸ். இது சும்மா சாதாரணமாக இந்த தொட்டியை வந்து நாங்கள் வீட்டுக்கு தண்ணி சரிங்க வீட்டு யூஸ் உபயோகத்துக்காக இதை வச்சோம். அந்த தொட்டியை கட்டணும். சரிங்க. இதில் தான் இந்த மீனை வாங்கிட்டு முதல்ல எவ்வளோ முதலீடு பண்ணீங்க? இந்த தொட்டி மட்டும்தான் வந்து எங்களுக்கு வந்து சொந்த யூஸுக்காக பயன்பட்ட தொட்டி இது. இதில் வந்து சும்மா ஒரு ட்ரைனிங் போயிட்டு ஒரு நாள் அன்னைக்கு அந்த மீன். என்ன ட்ரைனிங்கு? இந்த அலங்கார மீன் வளர்ப்பு பற்றி ஒரு நாள் ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. எங்கே? தஞ்சாவூர் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சி மையத்தில். அதுக்கு போயிட்டு வரும்போது ஒரு ஜோடி அந்த கடையிலேருந்து அந்த மீன் குஞ்சம் வாங்கிட்டு வந்து இந்த தொட்டியில் தான் விட்டுருந்தேன். அதுலேருந்து வந்து அப்படியே இந்த தொட்டிலே வந்து கப்பி, மாலி, பிளாட்டி, ஸ்வாட்டைலு, ஏஞ்சலு எல்லாமே இதில் தான் வாங்கிட்டு வந்து முத விட்டேன். சரிங்க. அதுக்கப்புறமா வந்து இதுமாரி ஒவ்வொரு தொட்டியாக வாங்கி சேர்த்தேன். அப்படியே சரிங்க. கோல்டு எல்லாமே இதிலேயே இப்போ வந்து நானே உற்பத்தி பண்ணேன். சரிங்க. உற்பத்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த முதலீடு போட்டதுங்க ஒரு 5000 இருக்கும். சரிங்க. அப்போ இதில் வந்ததை வச்சு தான் இதை அப்படியே இது பண்ணேன். இது என்ன வகை மீனுங்க? இது வந்து கோல்டுங்க, சிங்கத்தலை வரண்டான்னு கோல்டுன்னு சொல்லுவாங்க. இதை சிங்கத்தலை. இப்போ இது பெண் மீனமா? இது வந்து ஒரு பெண் மீன். இது பெண் மீன். ஆமாம், அதனால தான் இது வந்துட்டு இதை பொதுவாகவே இதுக்கு வந்து கோல்டு கையில் கோல்டு இனங்களுக்கு பூராவே வந்து வயிறு குண்டாக தான் இருக்கும். ஓ, சரிங்க சரிங்க சரிங்க. அந்த பொன்மீன் இனங்களுக்கு வயிறு குண்டாக தான் இருக்கும். இது தீனி என்ன போடுறீங்க? இதுக்கு தீவனம் வந்து இந்த அப்படியே கடலை புண்ணாக்கு போடலாம், வேக வச்ச தவிடு போடலாம். போட்டோம்னா தண்ணி சீக்கிரம் கலங்கிரும். சரிங்க. அதுக்காக கலங்க கூடாதுங்கிறதுக்காக அந்த கம்பெனி தீவனத்தை போடுறோம். இது என்ன தீவனங்க? இதுக்கு பேர்? இது வந்து மிதவை தீவனம்னு பேர். இது சரிங்க சரிங்க. ஃப்ளோட்டிங் பெல்லட்டு. இது எவ்வளோங்க கிலோ? இது வந்து 125 ரூபாங்க கிலோ. இது வந்து 32% புரோட்டீன் உள்ளது. சரி. எத்தனை தடவை ஒரு நாளைக்கு போடுவீங்க? 2 திருப்பம் போடலாம். ரெண்டு தடவை போடுவீங்களா? ஓ, சரிங்க சரிங்க சரிங்க. இப்போ 2 தடவை தீனி போட்டால் எவ்வளோ அளவு போடுவீங்க? ஒரு மீனுக்கு வந்து 2 இது பல்லட்டு. சரிங்க. அந்த கணக்கு. ஒரு போட்டால் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் அதை சாப்பிட்றணும். சரிங்க. அதுக்கு மேலே இருக்கிறத எடுத்து வெளியில் போட்டுறணும். ஏன்? இல்லைனா அது தண்ணியில் கீழே போய் டெபாசிட் ஆகி தண்ணியை சீக்கிரம் கெட்டு போக வைக்கும். ஓஹோ. அதுக்காக. சரி சரிங்க சரிங்க. இது எவ்வளோ நாள் உங்களுக்கு அனுபவங்க? எனக்கு வந்து ஒரு 20 வருஷமாக இதில் அனுபவம் இருக்குது. இப்போ ஒரு 5000 ரூபா முதலீடு பண்ணீங்க. ஆமாம், இல்லைங்களா? முதலீடு பண்ணி ஆரம்பிச்சிங்க. அந்த 5000 ரூபாய்க்கான அசலும் வட்டியும் இல்லை உங்களுடைய முதலீடுக்கான உங்களுக்கான உழைப்புக்கான வருமானம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு வருஷத்தில் எவ்வளோங்க வந்திருக்கும்? இது வந்து இப்போ வந்து ஒரு வாரத்துக்கே வந்து 4000 ரூபா கிடைக்கிது. 4000 ரூபாயில அந்த 5000 ரூபா கிடைக்கும். வாரம் வந்து மீன் வந்து சந்தைக்கு அனுப்பிட்டுருக்கோம். சரிங்க. அதுவே ஒரு இதுதான். 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு வாரத்துக்கு. ஆமாம். ஒரு 20000 ரூபா மாசத்துல. ஆமாம். அதாவது இது வந்து ஒரு கிட்டத்தட்ட குறைந்த ஒரு வருமானம் தான் நான் சொல்கிறது. மனித உழைப்பு எவ்வளோ தேவைப்படுங்க? சும்மா ஒரு ஆளே போதுமானது. அதாவது தன்னுடைய ஒரு சும்மா ஒரு பல்லு வளர்க்குற நேரத்தில் இதுக்கான தீவனத்தை நம்ம கொடுத்துடலாம். ஓ, சரிங்க சரிங்க. வேறு என்னெல்லாம் பண்ணுறீங்க? வேறு வந்து இது தண்ணியை என்னுடைய கண்டிஷனை பார்த்துட்டு தண்ணி மாற்றணும். கண்டிஷன் எப்படி பார்ப்பீங்க? தண்ணி கெட்டு போயிருக்கா, அடியில் டஸ்ட் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு சரிங்க தண்ணியை மாற்றணும். இந்த முழுக்க இது தூய்மையாகவே இருக்கணுமா? ஆமாம், முழுக்க இது தூய்மையாக இருக்கணும். எந்த கலங்களும் இருக்கலாம். ஆனால் அதில் வந்து அமோனியா இருக்கக்கூடாது. அமோனியா எதனால் ஏற்படுது? அதாவது மீனுடைய எச்சம், ஃபீடனுடைய கழிவு இது மீதம் இருந்து கீழே போகிறது. அதனால் கீழே போய் அது மக்கி அமோனியாவை உண்டு பண்ணுவது. ஃபஸ்ட்டு அது மக்கக்கூடிய ஸ்டேஜில் ஏற்படக்கூடிய. இப்போ நீங்கள் இந்த தொட்டியில் ஆரம்பித்த தொழில் கிட்டத்தட்ட ஒரு 10 தொட்டிகளில் உங்களுக்கு மீன் வச்சுருக்கிறீங்க இல்லைங்களா? 10 தொட்டிகளில் 5000 ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு கணக்கு படி பார்த்தா ஒரு வருஷத்தில் 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ஓரளவுக்கு பொருள் ஈட்டுறீங்க. வரும். இதுக்கான பயிற்சி எங்கே எடுத்துக்கிட்டீங்க? தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் அதாவது ஆரம்பத்தில் வந்து அது வெட்டினரி யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. அங்கே எடுத்துக்கிட்டேன். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்களாலையும் செய்ய முடியல. மற்றவங்களுக்கு யாராவது ஆர்வம் உள்ளவங்களா கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எதை கேட்டாலும் நான் சொல்லி தருவேன். எனக்கு வந்து அந்த இது கிடையாது. ஆனால் பெரிய வெளியில் போய் கேட்டாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. இந்த தொழிலை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து வியாபாரம் பாதிக்குன்னு.
எனக்கு அந்த ஒரு நோக்கம் கிடையாது. பொது நோக்கோட யார் வந்தாலும் வந்து கேட்டாலும் உங்களோட தொலைபேசியில் தொடர்பு ஒரு வாரத்தில் ஒரு 3 பேர் 4 பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. கேட்குறவங்களுக்கு நான் என்ன இதை செய்யணுமோ சொல்லிக் கொடுப்பேன், ஃபோன்லேயே சொல்லிக் கொடுப்பேன். இந்த மாதிரி வந்து பார்க்குறவங்களையும் பார்த்துட்டு போங்கம்மா. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. மேலும் விவரங்கள் பெற திரு ஜி திருநாவுக்கரசு அவர்களை 09042524734 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். கால்நடைகளை தாக்கும் நோய்கள் பெரும்பாலும் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் ஏற்படுகின்றது. இவ்வூட்டச்சத்து குறைபாட்டினை போக்க தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தாது உப்பு கலவையினை பண்ணையாளர்களுக்கு வழங்குகிறது. இக்கலவை கால்நடைகளுக்கு பெரிதும் பயனுள்ளதாக உள்ளது. அவ்வகையில் தானுவாஸ் தயாரித்து வழங்கும் தாது உப்பு கலவை குறித்து காஞ்சிபுரம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ஏ ரூபாநந்தினி அவர்கள் தரும் தகவல்கள். பொதுவாக நம்ம விவசாயிகள் கறவை மாடு வளர்ப்பில் மிகுந்த ஆர்வம் செலுத்திட்டு இருக்காங்க. அவங்க கறவை மாடு வளர்க்குறதுக்காக நிறைய தீவன பயிர்கள், கலப்பு தீவனம், உலர் தீவனம், அந்த மாதிரி எல்லாமே தீவனங்களை கொடுத்து கறவை மாடுகளை வளர்த்தாலும் அதில் தாது உப்பு கலவை கொடுக்கறது அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. ஏன்னா தாது உப்பு அப்படிங்கிறது நம்ம உணவில் கொடுக்குற எந்த தீவனத்தையும் நம்ம உணவாக கொடுத்தாலும் அந்த உணவில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் அந்த கறவை மாட்டுக்கோ இல்லை கோழிகளுக்கோ போய் முழுமையாக சென்றடையணும் அப்படின்னம்னா இந்த தாது உப்பு கலவை அப்படிங்கிறது மிகவும் முக்கிய பங்கு வகிக்குது. தாது உப்பு கலவை மாட்டுக்கோ இல்லை கோழிகளுக்கோ கொடுப்பதனால ஏற்படுற நன்மைகள் என்னங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த தாது உப்புக்களை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். மிகுதியாக தேவைப்படும் தாது உப்புக்கள், குறைவாக தேவைப்படும் தாது உப்புக்கள் 2 வகையாக பிரிக்கலாம். மிகுதியாக தேவைப்படும் தாது உப்புக்கள்னு எடுத்துட்டிங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், பொட்டாசியம் போன்ற தாது உப்புக்கள்லாம் அதிகமான அளவில் கறவை மாடுகளுக்கு தேவைப்படும். இதுவே குறைவாக தேவைப்படுறதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா காப்பர், ஜிங்க், மேங்கனீஸ், செலினியம், சல்ஃபர் இந்த மாதிரி தாது உப்புக்கள்லாம் குறைவான அளவில் தேவைப்படும். இது குறைவான அளவில் தேவைப்பட்டாலும் அதனுடைய உணவில் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன்னா இப்போ இந்த தாது உப்புக்கள் குறைபாடாக இருந்தது அப்படின்னா என்னென்ன விளைவுகள் ஏற்படும்னு பார்த்தோன்னா, இப்போ மாடு கரெக்டான நேரத்தில் சினை பருவத்தை அது காமிச்சாலும் சினைக்கு வராது. அதாவது நீங்கள் செனை ஊசி போட்டாலும் மாடு சினை ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் தாமிரம், ஜிங்க் இந்த மாதிரி தாது உப்புக்கள் குறைபாடாக இருந்தது அப்படின்னா மாடு சினை பிடிக்கிறது தள்ளி போகும். அப்போ உங்களுக்கு என்னாகும், மாட்டுக்கு தீவனம் போட்டு வளர்த்துட்டு இருப்பீங்க, ஆனால் சினை பிடிக்கிறது தள்ளி போடும்போது அது உங்களுக்கு ஒரு தீவன செலவை தான் அதிகப்படுத்துதே ஒழிய அந்த மாட்டிலேருந்து நீங்கள் ஏதாவது உற்பத்தி எடுக்க முடியுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். மேலும் இந்த தாது உப்புக்களை நம்ம கொடுக்கறதுனால எலும்பு வளர்ச்சி நல்லா இருக்கும். பால் உற்பத்தி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும், நல்லபடியாக வந்துட்டுருக்கும். அதனுடைய உடல் வளர்ச்சி பார்த்திங்கன்னா உடல் வளர்ச்சியும் அதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நல்லபடியாக வளர்ந்துட்டுருக்கும் மாடு. இப்படிப்பட்ட தாது உப்புக்களை எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தனுவாஸ் தாது உப்பு கலவைன்னு தயாரித்து வித்திட்ருக்காங்க. இது எல்லா உழவர் பயிற்சி மையங்கள் மற்றும் கால்நடை மருத்துவ அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையங்கள் எல்லாத்துலேயுமே இது கிடைக்கும். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா கிலோ 55 ரூபாய்ன்னு கொடுத்துட்ருக்காங்க. இந்த தாது உப்பு கலவையில் எல்லா தாது உப்புக்களுமே நம்ம மேற்கூறியவாறு கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், அயோடின், காப்பர், ஜிங்க், அதாவது மிகுதியாக தேவைப்படும் தாது உப்புக்கள் மற்றும் குறைவாக தேவைப்படும் தாது உப்புக்கள் அனைத்துமே சேர்த்து ஒரு கலவையாக தயாரித்து இதை கொடுத்துருக்காங்க. இந்த தாது உப்பு கலவையை எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்றுக்குட்டிகளாக இருந்தால் இதுலேயே அவங்க எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கன்றுக்குட்டிகளாக இருந்தால் 5 கிராம் கொடுக்கணும். இதுவே கறவை மாடாக இருந்தால் ஒரு நாளைக்கு 40 கிராம் அளவுக்கு கொடுக்கணும். சினை மாடாக இருந்தால் 30 கிராம் அளவுக்கு கொடுக்கலாம். மேலும்
ஹீஃபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சினை பருவத்துக்கு வந்திருக்கிற மாடுகள் வந்து அதுக்கு ஒரு 15 கிராமிலிருந்து 20 கிராம் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் இந்த தாது உப்பு கலவையை. இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்களே கலப்பு தீவனம் தயாரிச்சிங்க அப்படின்னம்னா அந்த கலப்பு தீவனத்தில் ஒரு 100 கிலோ கலப்பு தீவனம் நீங்கள் தயாரிக்கிறதா இருந்தால் அதில் 2 கிலோ வரைக்கும் இந்த தாது உப்பு கலவையை நீங்கள் சேர்த்து ஒரு கலப்பு தீவனமாக தயாரித்து கறவை மாடுகளுக்கு கொடுக்கலாம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் திருமதி ஏ ரூபானந்தினி அவர்களை 044 2726 4019 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் தீவன தட்டைப்பயிறு சாகுபடி குறிப்புகளை காண்போம். பயிரிட ஏற்ற பருவம். தீவன தட்டைப்பயிரை ஜூன் ஜூலை மாதங்களில் பயிரிடலாம். பயிரிட ஏற்ற ரகங்கள் கோ 5, கோ FC 8. பயிரிட ஏற்ற இடைவெளி 30க்கு 10 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் விதைக்க வேண்டும். அறுவடை 50 விழுக்காடு செடிகள் பூத்தவுடன் பசுந்தீவனத்தை 55 முதல் 60 நாட்களில் அறுவடை செய்ய வேண்டும். மகசூல் இரவையில் ஒரு ஹெக்டருக்கு 30 டன்களும் மானாவாரியில் ஒரு ஹெக்டருக்கு 30 டன்களும் மகசூல் கிடைக்கும். ஆகவே தட்டைப்பயிறு அறுவடை செய்து பயனடைமாறு வேளாண்மையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருள்களின் விலை நிலவரம். கம்பு உயர்தரம் கோவில்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1680 ரூபாய்க்கும், திருக்கோவிலூரில் குறைந்தபட்ச விலையாக 1761 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 3039 ரூபாய்க்கும், சோளம் சிவப்பு அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்ச விலையாக 3300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 3400 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் குறைந்தபட்ச விலையாக 2700 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 3200 ரூபாய்க்கும், பருத்தி MCU 5 திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக 4500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5400 ரூபாய்க்கும், நத்தத்தில் குறைந்தபட்ச விலையாக 4100 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5200 ரூபாய்க்கும், எல் இதர ரகம் சின்ன சேலத்தில் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச விலையாக 5301 ரூபாய்க்கும், ஜெயங்கொண்டத்தில் குறைந்தபட்ச விலையாக 7106 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 7209 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 42 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 3 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டு ஒன்று 4 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 4 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 6 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 60 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 180 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களில் இன்றைய விலை நிலவரம். தருமபுரியில் மஞ்சள் பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 322 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 310 ரூபாய்க்கும் சராசரியாக 316 ரூபாய்க்கும், தருமபுரியில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 602 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 330 ரூபாய்க்கும் சராசரியாக 528 ரூபாய்க்கும், சேலத்தில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 550 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 517 ரூபாய்க்கும் சராசரியாக 532 ரூபாய்க்கும், கோயம்புத்தூரில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 565 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 444 ரூபாய்க்கும்
சராசரியாக 516 ரூபாய்க்கும், காஞ்சிபுரம் அண்ணா அரசு பட்டு பரிமாற்றகத்தில் பேசின் மற்றும் கச்சாப்பட்டின் விலை 1 கிலோவிற்கு அதிகபட்சமாக 3350 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 3300 ரூபாய்க்கும், சராசரியாக 3320 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களான புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 20.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 46.3% காற்றின் வேகம் மணிக்கு 2 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 24.4% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 19.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 456.1 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 895.6 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. மத்திய மாநில அரசுகள் வேளாண்மையாளர்கள் பயன்பெறும் வகையில் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள வேளாண்மை துறையின் மூலம் பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி புது புது ரகங்களையும் நவீன தொழில்நுட்பங்களையும் மற்றும் பயிற்சிகளையும் வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகின்றன. அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டத்தின் வேளாண்மை துறையின் செயல்பாடுகள் குறித்து இம்மாவட்டத்தின் வேளாண்மை இணை இயக்குனர் திரு M. தங்கசாமி அவர்கள் தரும் தகவல்கள். திண்டுக்கல் மாவட்டத்து வேளாண்மை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் ஆகியன சாகுபடி செய்வதற்கு மிகவும் ஒரு உகந்தமான மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கிற 14 வட்டாரங்களில் 13 வட்டாரங்களில் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கொடைக்கானலில் மட்டும் பார்த்திங்கன்னா தோட்டக்கலை பயிர் மட்டும் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இப்போ ஒருபுறம் சாகுபடி பரப்பு குறைந்து கொண்டே வருகின்ற நிலையில் பெருகி வருகின்ற மக்கள் தொகைக்கு நம்ம எல்லாம் உணவளிக்கணும் அப்படின்னா நம்ம பல்வேறு நடைமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டிய நிலைமையில் நமது தமிழக அரசு வேளாண்மைத்துறை இருக்கின்றது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ நில சாகுபடி பரப்பை அதிகரிப்பதற்கான வழிவகை இல்லாத நிலையிலும், நீர்ப்பாசன பரப்பை அதிகரிக்க வழியில்லாத நிலையிலும், உற்பத்தி திறனை மட்டும் அதிகரிப்பதற்கான ஒரே ஒரு சாத்தியக்கூறுகளோடு பல்வேறு நடைமுறைகளை நம்ம கடைப்பிடித்து அனைத்து மக்களுக்கும் உணவு தானியம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கைப்பாட்டோட நமது தமிழக அரசு வேளாண்மைத்துறை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நமது வேளாண் விஞ்ஞானிகளுடைய ஆராய்ச்சி மற்றும் வேளாண்மை துறையினுடைய விரிவாக்க முறைகள் அனைத்தையும் கடைப்பிடித்து நமது உற்பத்தி திறன் அதிகரிப்பதற்கான அனைத்து நடைமுறைகளையும் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்படுத்தி வருகின்றோம். உற்பத்தி திறன் என்பது ஒரு ஏக்கரில் எவ்வளவு மகசூல் எடுத்துகிட்ருக்கோம் என்பதை தெரிவிப்பது தான் உற்பத்தி திறன். இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா 1980-90 ஒரு ஏக்கருக்கு 2 டன் என்ற மகசூல் கிடைத்த நெல் பயிரில் இன்றைக்கி 4 டன் 5 டன் என்ற நிலையில் எடுக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கின்றது. அதே போல் மக்காச்சோள பயிரில் ஒரு ஏக்கருக்கு 2 டன் மகசூல் எடுக்கின்ற நிலையில் இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற வீரிய ஊட்டு ரகங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனைகள் எல்லாம் கடைப்பிடித்து இன்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டருக்கு 10 டன் என்ற அளவில் வரைக்கும் மகசூல் எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் உருவாகியிருக்கின்றது. இது போன்ற உற்பத்தி திறனை தொடர்ந்து
நமது திண்டுக்கல் மாவட்டத்தில் தக்க வைப்பதற்காகவும் தமிழக அரசில் தக்க வைப்பதற்காகவும் பல்வேறு நலத்திட்டங்கள் விவசாயிகளுக்கு நாம் செயல்படுத்தி வருகின்றோம். குறிப்பாக விதைகள், பயிர் பாதுகாப்பு மருந்துகள், உயிர் உரங்கள் இதெல்லாம் நம்ம மானியங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசு மூலமாக உர விற்பனையை விலையெல்லாம் குறைக்கப்பட்டு, உதாரணமாக பொட்டாஸ் 800 ரூபாய்க்கு விட்டு கொண்ட பொட்டாஸ் உரம் இன்றைக்கி 550 ரூபாய்க்கு விற்று கொண்ட அளவுக்கு விலை குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அந்த வகையான ஒரு உதவி மத்திய அரசு மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. நம்ம இது தவிர வேளாண்மை கருவிகள் போன்ற பவர் டில்லர், டிராக்டர், ரோட்டோவேட்டர், நீர் கடத்தும் குழாய்கள், அடுத்து ஸ்ப்ரிங்க்லர் என்ற பைப்பு, ரெயின்கன், இது போன்ற பல்வேறு விவசாய சாதனங்களை நமது விவசாயிகளுக்காக நமது மானிய விலையில் நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். இதை பெரும்பாலான விவசாயிகள் நம்ம பயன்படுத்தி பலனடைஞ்சிருக்காங்க. இதே நிலை தொடர வேண்டும், இதே உற்பத்தி திறன் தொடர வேண்டும் என்பதற்காக இந்த பல்வேறு நடைமுறைகள் செயல்பட்டு வருகின்றது. இது தவிர இந்த 2016ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டம் என்ற திட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் மிகவும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை பொறுத்தளவில் நமது மாவட்டத்திற்கு 11,000 எண்கள் விவசாயிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் கிட்டத்தட்ட 25,000 விவசாயிகளை நம்ம இந்த திட்டத்தில் பதிவு செய்து ஒரு பெரிய சாதனையை நாம் படைத்திருக்கின்றோம். இதற்கு எங்களுடைய உயர் அலுவலர்களுடைய அறிவுரை, மாவட்ட ஆட்சியர் அறிவுரையை எல்லாம் ஏற்று ரொம்ப சிறப்பான முறையில் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டத்தில் தற்போது ஒரு வறட்சியான சூழ்நிலை நிலவுகின்ற நேரத்தில் பயிர் இழப்பு ஏற்படுவதற்காக இந்த பயிர் காப்பீடு நிறுவனம் மூலம் ஒரு பெரிய இழப்பீடு தொகை நம்மளுக்கு விவசாயிகள் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. எவ்வளவு தொகைக்கு நம்மளது சம் இன்சூரன்ஸ் சொல்லக்கூடிய எவ்வளவு தொகைக்கு நம்ம இன்சூரன்ஸ் தொகை செலுத்தியுள்ளோமோ அந்த அளவிற்கு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள ஒரு திட்டம் இந்த பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம். இதில் நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகள் சுமார் 25,000 பேர் அதில் பதிவு செய்து பலனடைந்திருக்கின்றார்கள். இது தவிர மாநில அளவில் நடத்தப்படுகின்ற பயிர் விளைச்சல் போட்டியில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் பங்கேற்று ஒரு 4 பயிர்களில் மாநிலத்திலேயே முதல் மகசூலாக பெற்று நம்ம பரிசுகளும் கிடைக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக மக்காச்சோளம் பயிர், நிலக்கடலை, சோளம், கம்பு ஆகிய பயிர்களில் மாநில அளவில் முதலிடம் நம்ம பிடிச்சிருக்கிறோம். நிலக்கடலை பயிர்களில் முதல் பரிசு மற்றும் 2ஆம் பரிசும் நம்ம மாவட்டத்தில் கிடைத்திருக்கின்றது. சொட்டு நீர் பாசனம் அமைப்பதற்கு சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும், பெரிய விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்பட்டு வருகின்றது. ஸோ இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நீர் இல்லாத நிலையில் இருக்கின்ற சிறிதளவு தண்ணீரையும் பயன்படுத்துகின்ற விதமாக நாம் விவசாயிகள் அனைவரும் இந்த சொட்டு நீர் பாசனம் அமைப்பதற்கும் தெளிப்பு நீர் பாசனம் அமைத்து விவசாயம் செய்வதற்கும் அனைவரும் முன்வர வேண்டும் என்று அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தில் இதுவரையில் செயல்படுத்திய பல்வேறு நலத்திட்டங்களை பல்வேறு பயனாளிகள் பயன்படும் வகையில் உள்ள திட்டங்களை நான் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றேன். இதை திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகளோடு மற்ற மாவட்டங்களில் விவசாயிகளும் மாநிலத்தில் விவசாயிகளும் பயன்படுத்துவதற்கு உகந்ததாக இருப்பின் அதை பயன்படுத்தி கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற திரு எம் தங்கசாமி அவர்களை 09505888866 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 22/2/2017 புதன்கிழமை பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் உள்நாட்டு மீன் வளர்ப்பு மற்றும் அலங்கார மீன் வளர்ப்பு செய்து பயனடைந்த தஞ்சாவூர் மாவட்டம் மேலாவூர் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு ஜி. திருநாவுக்கரசு அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் மடிவீக்க நோய் பாதிப்பு மற்றும் அவற்றை தடுக்கும் முறைகள் குறித்து காஞ்சிபுரம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் பி. ஜலந்தா அவர்கள் தரும் தகவல்கள் மற்றும் இன்றைய தாவர பகுதியில் பனிவரகு, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்மா திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து இம்மாவட்ட உழவர் பயிற்சி நிலையத்தின் துணை இயக்குனர் திரு பி. பாஸ்கரன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.